யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்றுக்கொள் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டுடைய வசனத்தை கடந்த வாரத்தை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். ஆமாவா இல்லையா? ஏற்றுக்கொள். எதை ஏற்றுக்கொள்வது, யாரை ஏற்றுக்கொள்வது, அதைத்தான் நம்ம பார்த்து வருகிறோம். ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒரு பாயிண்டை நம்ம பார்த்தோம். ஒன்று, யாரை ஏற்றுக்கொள்வது? தேவனை ஏற்றுக்கொள். நம்ம வாசித்த இந்த வேத பகுதியை பார்க்குறோம். ஆமாம், அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலை, எதிர்பார்ப்புகள். அவன் மேசியா ஒருவர் வர வேண்டும், தங்களுடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டும், அவர் தம்முடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுவார் என்று சொல்லியிருக்கிறதே தீர்க்கதரிசிகள் சொன்னார்களே, அந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மேசியா வந்த பிற்பாடும் கூட மேசியாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைகள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்தது போல் அவர் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா இயேசுவினுடைய பிறப்பை குறித்து நீங்க பார்க்கும் போது ரொம்ப தெளிவா அறிந்து கொள்ள முடியும். எல்லாருமே பிறந்த பிற்பாடு ராஜாவாக மாறுவாங்க. ஆமாவா இல்லையா? யாருமே ராஜாவாக பிறக்கிறது கிடையாது. பிறந்த பிற்பாடு தான் வளர்ந்து வரும்போது அவர்கள் ராஜாவாக, மந்திரியாக இப்படி எல்லாம் மாறுவாங்க. ஆனால் இயேசு ராஜாவாகவே பிறந்தார். சாஸ்திரிகள் வந்து கேட்கிறாங்க, ஆமா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இயேசு பிறக்கும் போதே அவர் ராஜாவாகத்தான் பிறந்தார். அல்லேலூயா. பிலாத்து அவரிடத்தில் கேட்கிறார், நீ ராஜாவா? நீர் ஆண்டவர் எங்கேயுமே நான் ஒரு ராஜான்னு அவர் சொன்னதே கிடையாது. அல்லேலூயா. நான் ஆண்டவர் அப்படின்னு சொன்னது கிடையாது, நான் தான் கடவுள்னு சொன்னதும் கிடையாது. தோத்திரம். பெரியாயா அவரை கும்பிடணும் அப்படின்னா அவர்தான் உலக ரட்சகர். வேதம் சொல்லுது, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு தோத்திரம் வேறொரு நாமம் அவரால் அன்றி கொடுக்கப்படவில்லை. அவர் நாமம்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய நாமம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாமத்துக்கு தான் அதிகாரம் உண்டு. அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? சகல அதிகாரம் உள்ள தெய்வம் இருப்பாரானால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆமென். வானத்திலும் அவருக்கு அதிகாரம் உண்டு, பூமியிலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு என்னல்ல மனசு இல்லை. ஆனால் நீங்களும் நானும் அவரை ஏற்றுக்கொண்டோம். ஆமென் சொல்மா. ஆனால் அவருக்கு இடம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யோவான் இடத்துல இயேசு வருகிறார். அவர் வந்தபோது தோத்திரம் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக யோர்தான் நதிக்கு வருகிறார். யோவான் அவருக்கு தடை செய்தான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது இடம் கொடு, இப்பொழுது எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டியது நமக்கு அவசியமா இருக்கிறது. அவர் சொல்றார், இடம் கொடு, எனக்கு முதல்ல நீ என்ன செய்ய, இடம் கொடு அப்படின்னு சொல்லி. இதைத்தான் நம்ம தோத்திரம் அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் தோத்திரம் நம்ம பார்த்தோம். லவோதிக்கேயா சபையை குறித்து நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு சபையை குறித்து ஆண்டவர் சொல்லி வருகிறார். 7 சபைகளை குறித்து ஆண்டவர் சொல்லி வருகிறார். ஒவ்வொரு சபைகள் உள்ள நிறைவையும் சொல்லுகிறார், குறைவையும் ஆண்டவர் சொல்லி வருகிறார். லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அங்கு உள்ளதான தோத்திரம் நிறைவை விட குறைவுகள் அதிகமாக காணப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நிறைவை விட குறைவு. ஏனென்று சொன்னால் 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் அப்படின்னா 7 சபைகளுக்குள்ளாக உலாவிக் கொண்டிருந்த தெய்வம் இப்போ லவோதிக்கேயா சபையை விட்டு வெளியே போய் ஆண்டவர் இருக்கிறார். காரணம் என்ன? அவருக்கு அங்கு இடமில்லாத ஒரு சூழல். அந்த 20வது வசனம் சொல்லுகிறது, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். தோத்திரம். எவன் ஒருவன் சத்தத்தை கேட்டு, அல்லேலூயா. அப்படின்னா என்ன? தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கும் தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தரும் அவருக்கு திறந்து கொடுத்து ஏற்றுக்கொள்வதற்கு என்ன கிடையாது, மனசு கிடையாது. தோத்திரம். அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க,
அவராலே உயர்ந்தவங்க, அவராலே வளர்ந்தவங்க. ஆனா அவருக்கு அங்க என்ன கிடையாது, இடமில்லாத சூழ்நிலை. ஏற்றுக்கொள். அப்ப நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எந்த நிலையிலும் தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எந்த நிலையிலும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற காரியம், எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள். ஒன்று, தேவனை ஏற்றுக்கொள். இரண்டாவது, தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2வது அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களை ஒரு வாசியுங்கள். இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானசானம் பெற்றார்கள். 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இரண்டாவது, ஒரு தெய்வ பிள்ளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது காரியம் என்ன? தேவ வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள. எதுக்கு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அந்த வார்த்தையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 63வது வசனத்தை பாருங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஒன்றுக்கு உதவாது. நான் சொல்லுகிற இந்த வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க. தேவ வார்த்தை ஏன் ஏற்றுக்கொள்ள சொல்கிறார் அப்படின்னா, இந்த தேவ வார்த்தை எப்படி இருக்குதா? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதா. நம்முடைய ஆண்டவரை குறித்து தெளிவாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க. தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவன் எப்படி இருக்கிறாரு? தேவ வார்த்தை எப்படி இருக்கிறது? என்ன இதை சொன்னவங்க அதை மறந்துட்டீங்க. அதுக்குள்ளேயும் தேவன் ஆவியா இருக்கிறாரு. தேவ வார்த்தை எப்படி இருக்குது? ஆவியா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் எப்படி ஆவியா இருக்கிறாரோ அதுபோல தேவனுடைய வார்த்தையும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க. அப்ப தேவ வார்த்தைக்குள்ள என்ன இருக்குதுன்னா, ஜீவன் இருக்கிறது. லாசரு மரித்து போனா, கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறான். சொன்னாங்க 4 நாள் ஆயிற்று, நாருமே அப்படிங்கிறாங்க. ஆனா வார்த்தையாகிய தேவன் அங்க இருக்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்ற போது இந்த வார்த்தை அங்கே உள்ளே போய் மரித்தவனுக்கு ஜீவனை கொடுத்தது. கையை உயர்த்தி. அப்போ ஒன்றை கவனிக்க வேண்டும், வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு தோற்று. ஏன்னா ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறபடினாலே வார்த்தை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இன்னும் வார்த்தையை கூட தெளிவுபடுத்துகிறது பாருங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தா, தேவனுடைய வார்த்தையானது, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ வார்த்தை எப்படி இருக்கிறதா? ஜீவன் இருக்கிறது. அதுல வல்லமை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவ வார்த்தைக்கு ஜீவன் இருக்குதுங்க, தேவ வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. எதற்காக தேவ வார்த்தை ஏற்றுக்கொள் என்று ஆவியானவர் சொல்கிறார்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே ஜீவனும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. 38 வருஷம் ஒருத்தன் பெதஸ்தா குளத்தில் படுத்த படுக்கையா இருக்கிறான். தேடி போறாரு இயேசு, தேடி போறாரு. அவர் யார்? அவரே வார்த்தை. அவரே வார்த்தை. ஏன்னா யோவான் 1 அதுல தெளிவுபடுத்துறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அது கீழே சொல்றார் 14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாக. இப்ப அந்த வார்த்தை எங்க போகுதுன்னா பெதஸ்தா குளத்தை நோக்கி போகுது. அந்த வார்த்தை பெதஸ்தா குளத்தை நோக்கி, மாம்சத்தில் வந்த அந்த வார்த்தை பெதஸ்தா குளத்தை நோக்கி போகுது. அங்க ஒருத்தர் 38 வருஷம் படுத்த படுக்கையில் இருக்கிறான். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? கையை வைத்து சொல்லுங்க. அவன் சில காரியத்தெல்லாம் பேசுறான். அவற்றை பேச மாம்சமாகி இயேசுட்ட பேசுறான்.
அப்பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து நட. அல்லேலூயா. 38 வருஷம் முடியாத நிலைமையிலே படுத்திருந்தவனுக்கு அந்த வல்லமையின் வார்த்தை கடந்து போனபோது அற்புத சுகம் பெற்றான். அல்லேலூயா. வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுங்க. நீ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வல்லமை உள்ள வார்த்தை உனக்குள் பிரவேசிக்குமானால், உனக்குள் எப்பேற்பட்ட பலவீனமானாலும் அந்த பலவீனத்தை உடைத்தெறிய வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஆமென். 38 வருஷம் பலவீனத்தை அந்த வார்த்தை மாற்றுமானா, உன் பலவீனம் எம்மாத்திரம், உங்க பிரச்சனை எம்மாத்திரம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, உங்க பிரச்சனை எம்மாத்திரம், உங்க பலவீனம் எம்மாத்திரம். அட சொல்லித்தான் பாருங்களேன். ஹல்லேலூயா. முடியுமா முடியாதா? மாறுமா மாறாதா? தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறதுங்க. வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது. தோத்திரம். உயிர் இருக்க போய்தான் தோத்த அந்த பலவீனம் மாறுது. மரித்தவன் உயிரோடு எழுந்திருக்கிறான். ஆகையாலே நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இரண்டாவது, வார்த்தை என்ன செய்யணுமா? வார்த்தையை ஏற்றுக்கொள். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 4:10 நீங்க பார்க்கும்போது இப்படி சொல்லப்படுகிறது, என் மகனே கேள், என் வார்த்தை என்ன செய்ய. பாருங்க சொல்ல, என் மகனே கேளு. முதல்ல கேளு. அல்லேலூயா. கேட்கறதுக்கு நமக்கு ஒரு திறன் வேணுங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அநேக இடத்துல சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? காதுள்ளவன் கேட்க கடவுள். ஏன் அப்படின்னா, காது இருக்குது, அந்த காதுல கேட்கணும் இல்ல. தோத்திரம். ஆமா பாஸ்டர் அப்படியா சொன்னாரு, வீட்டில் போய் நான் கேட்கல. தோத்திரம். அப்படின்னா அந்த காது எப்படி இருக்குன்னு பாருங்க. தோத்திரம். பாம்பாட்டிகள் தோத்திரம் நவமாக ஊதினாலும் கூட செவிட்டு விரியனை போல் இருக்கிறவர்கள் உண்டு அப்படிங்கிறாரு. பாம்பாட்டிகள் நவமா பாருங்க. பாம்பு இருக்குன்னு சொன்னா முன்னாடி, இப்பெல்லாம் அது இப்போ பாம்போடைய வாழை பழகிட்டம் போல தெரியுது. தோத்திரம். ஏன்னா முன்னாடி அங்கங்கே பாம்பாட்டியை வந்து பூப்புன்னு ஊதுவாங்க. ஊதுனா அங்கனுங்கனுங்கிறதெல்லாம் பாம்பு வரும், பிடிச்சி உள்ளே போடுவாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, இத்தனை பாம்பு பிடிச்சா அத்தனை பாம்பு பிடிச்சான்னு. ஆனால் சில வேளைகளில் சில பாம்பு வரவே வராதான். அவங்களும் வினோதமாலாம் ஊதுவாங்களாம், நவமாக ஊதுவாங்களாம், வினோதமாக ஊதுவாங்களாம். என்னதான் வினோதமாக ஊதுனாலும் அது என்ன செய்யாது, வரவே வராது. ஏன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? செவிட்டு விரியனா. தோத்திரம். என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் விதவிதமா போதகர்களை கூட்டு வந்து பேசினாலும் சரி, நாங்க இப்படித்தான், நாங்க மாறவே செவிட்டு விரியனை போல. ஏன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய, என்ன முதல்ல கேட்கிற அனுபவம் இல்லை. தோத்திரம். என் மகனே கேளு. முதல்ல நீ கேளு. அல்லேலூயா. கையை உயர்த்து. இதையே நம்ம கேட்க மாட்டோம். ஆமா. என் மகனே என் மகளே கேளு. முதல்ல கேட்கறதுக்கு உனக்கு திறன் வேணும். தோத்திரம். ஆராதனை விட்டுறாத, கேளு. தோத்திரம். ஜெப கூட்டத்தை விட்டுறாத, கேளு. ஆமென். சாட்சியா வாழுகிற அனுபவத்தை விட்டுறாத, கேளு. ஜெபம் பண்றத விட்டுறாத, கேளு. தோத்திரம். அவர் சொல்லுவாரு, நீ படுத்து உறங்கு. பிசாசு அழகா சொல்லுவான். அவருக்கு என்ன அவர் வேலை? அவர் ஜெபம் பண்ண வேண்டியதான். அவர் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நீ படுத்து என்ன செய், உறங்கு. பிசாசு அழகா நமக்கு சில ஆலோசனைகள் எல்லாம் அவன் கொடுக்க, அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பான். தோத்திரம். ஏதேன் தோட்டத்துக்கு அழகா உள்ள வந்தான். முதல் தவறு என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த முதல் வேலையை தோத்திர பண்படுத்தவும் பாதுகாக்கவும். பாதுகாக்கவும்னா என்ன? எதுக்கு பாதுகாக்கணும்? எதுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா, ஏன் அவரால் காக்க முடியாதா? அவரு இவங்களை வெளியே ஏற்றிட்டு சுடரொளி பட்டயத்தை வச்சாரே, அந்த சுடரொளி பட்டயம் அன்னைக்கு இல்லை அவர்கிட்ட. அவரால் பாதுகாக்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே. அதிக பிரசங்கித்தனம் வேண்டாம். தாளந்துகளை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, 1 தாளந்து 2 தாளந்து 5 தாளந்து அப்படின்னு சொல்லி. ஒன்றை வாங்கினவன் அதிக பிரசங்கம் பண்ணான். என்ன பிரசங்கம்? அதிக பிரசங்கம் பண்ணான். தோத்திர. நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், அறுக்காத இடத்துல களஞ்சியத்தில் சேர்க்கிறவர், கடினமுள்ள இருதயம் உள்ளவர் என்று கண்டு நான் புதைச்சி வச்சேன், இந்தாங்க உமக்குள்ளது அப்படின்னு. ஏன்டா என்னை பற்றி இவ்வளவும் தெரிஞ்சிருந்தோம், தெரியாதவன் செஞ்சுட்டா பரவாயில்ல, இத்தனையும் தெரிஞ்சிருக்கலடா, அப்போ உன்கிட்ட கொடுத்துருக்கல, நான் வந்து கணக்கப்பன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு தான் கேட்குறாரு. ஒரு அழிலியா சொல்லுங்க, கையை உயர்த்தி. நிறைய வேளையில் நம்ம என்ன சொல்லணும்னா, அதிக பிரசங்கித்தனம் நமக்குள்ள அது காணப்படுது. கர்த்தர் நம்மகிட்ட எதை கொடுத்தாரோ அதை நம்மகிட்ட வந்து என்ன செய்வார், கணக்கு கேட்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணு.
தோத்திரம். ஏன்னா காக்கும்படி வைக்கிறாரு. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னது? என்னால முடியாம ஒன்ன வைக்கல, அது உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. சுவிசேஷ ஊழியத்துக்கு போனா சுவிசேஷ ஊழியத்துக்கு போ, அது எனக்கா அப்படின்னா வேதம் சொல்லுது என் மேல் விழுந்த கடமை அப்படிங்கிறார் பவுல். தோத்திரம். அது என் மேல் விழுந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும். தோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்கலனா வேதம் சொல்லுது ஆத்துமா அறிவில்லாதிருப்பது நமக்கு நல்லதல்ல அப்படிங்கிறாரு. ஆத்துமாவை குறிச்ச ஒரு அறிவு வேணும், அது அறிவில்லைன்னா நமக்கு நல்லதல்ல அப்படிங்கிறாரு. இருக்கீங்களா? தோத்திரம். சொல்ல வாரத்துல ஒரு நபருக்காவது ஆண்டவரை பத்தி சொல்ல முடிகிறதா நம்மளால? அப்படி சொல்ல முடியலன்னா நமக்கு ஐயோ அப்படிங்கிறார் பைபிள்ல. அல்லேலூயா. யாருக்காவது ஆண்டவரை பற்றி வேதம் சொல்லுதுங்க, 84 வயதுடைய மூதாட்டி அன்னாள் அப்படிங்கிறவ, அந்த 1வது அதிகாரத்தில் லூக்காவில் போட்டிருக்குது. அவளும் அந்நேரத்தில் வந்து அங்கே கூடியிருந்தவர்களுக்கு இயேசுவை குறித்தே பேசினாள். ஒரு வயதான தாயார், 84 வயது இருந்த போதிலும் கூட இயேசுவை பற்றியே பேசுறாங்க. நம்ம எதை பத்தி பேசுறோம்? நமக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுக்கிறாரு. நம்ம கூட ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனங்க வேலை செய்யறாங்க. ஆமாவா இல்லையா? என்னைக்காவது ஆண்டவருடைய அன்பை பத்தி நாம் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா? அல்லது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறோமா? கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார் தெய்வ பிள்ளையே. அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நபருக்கு சொல்லுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு வாரத்துக்கு ஒரு நபருக்கு நீங்க சொன்னாலே போதுமே. அது சொல்ல முடியலையா? தோத்திரம். மனுஷர் மத்தியில் என்னை குறித்து பேசுவதற்கு ஒருவன் வெட்கப்படுவானால் தேவ தூதர்களுக்கு முன்பதாக நானும் அவர்களை குறித்து பேச வெட்கப்படுவேன் அப்படிங்கிறாரு. உங்களை என்னையும் பத்தி பேசுறதுக்கு ஆண்டவர் வெட்கப்படக்கூடாது. என் பிள்ளை எனக்காக அல்லேலூயா சொல்லணும், எனக்காக. நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கு நம்மளால சுவிசேஷத்தை சொல்ல முடியலன்னா கர்த்தர் கணக்கு கேட்க மாட்டாரா? இருக்கீங்களா? தோத்திரம். ஆதாம ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கி வச்சு பண்படுத்தவும் பாதுகாக்கவும் கர்த்தர் வச்சாரு. ஆனா 2 பேர் நினைச்சிட்டாங்க அந்த காரியத்தை. ஒருவேளை பண்படுத்தி இருக்கலாம், ஆனா பாதுகாக்க தவறிட்டாங்க. பாதுகாக்காதனாலதான் உள்ள நினைச்சிட்டாங்க. தோத்திரம். வெளியே நின்றவர் பேச்சு கொடுக்கிறாரு. வெளியிலிருந்தே பேச்சு கொடுத்து இந்த அம்மா சொல்ற, எதுக்கு வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்க. இந்த குடுகுடுப்புக்காரங்க வருவாங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. குடுகுடுப்புக்காரங்க இல்லாட்ட அந்த குறி சொல்றவங்க இவங்கெல்லாம் வருவாங்க. அவங்க வந்து வெளியில இருந்து தான் பேசுவாங்க. வெளியிருந்து காலையில வந்து நாங்க சொன்னோம் இப்படி சொன்னோம்பாங்க. நம்ம ஆளுங்க உங்கள சொல்லல, ஒரு சிலர் உள்ள வாங்க, உட்காருங்க, கையை நீட்டுங்க. தோத்திரம். நான் சொல்றேன் தாயி தோத்திரம். மூளையில கண்ணி பார்வை இருக்குது. மூளையில மட்டுமா பாக்குது அந்த கண்ணி? அது ஊர் உலகம் எல்லாம் பார்த்துட்டு தான் தெரியுது. தோத்திரம். ஒன்னும் சிக்காதனால உங்க வீட்டுக்கு வந்திருக்குது, அவ்வளவுதான். இருக்கீங்களா? தோத்திரம். என்னத்தையாவது ஒன்ன பொய்ய புரட்ட சொல்லி நம்ப வச்சு உங்ககிட்ட இருந்து 2 சேலையை வாங்கி, ஹலோ கவனிக்கிறீங்க, நீங்க இடம் கொடுக்காம உள்ள வரவே. ஆமா, கையை நீட்டுனா நீட்டி உட்கார்ந்துட்டோம்னா இடம் கொடுத்துட்டோம். நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா இருக்கிறத பூரா சுருட்டிட்டு அது கிளம்பிடுவாங்க. அதுதாங்க உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. என்ன? பாதுகாக்கிற வேலை. பண்படுத்தவும் பாதுகாக்கவும். ஆனா பாதுகாக்க தவறுனாலதான் இணைஞ்சிட்டாரு. சர்ப்பத்தின் ரூபத்தில் உள்ளே பிசாசு உள்ள நுழைஞ்சான். பிசாசு எப்பவுமே அவன் வந்து டைரக்டா வரமாட்டான். கவனிக்கிறீங்களா? டைரக்டா வரமாட்டான். நம்ம என்னன்னா பிசாசை எப்படின்னா சினிமா பார்த்து கெட்டு போயிட்டோம். என்ன சினிமா பார்த்து அப்படின்னா பேய்க்கு என்ன இருக்காது, கால் இருக்காது. என்ன இருக்காது? ஏன்னா அப்படித்தான் நம்ம படம் பார்த்துருக்கிறோம், சினிமா அப்படித்தான் பார்த்துருக்கிறோம். பேய்க்கு என்ன இருக்காது? ஏன்னா ஆவியா இருக்கும் அப்படியே அப்படின்னு. தோத்துரும். ஆனா சல்சல்னு சத்தம் கேட்கும். கால் இருக்காதான், அது என்ன கேட்குமா? சல்சல்னு. தோத்துரும். நம்ம எவ்வளவு மடைகள் ஆக்குறாங்க பாருங்க. காலு கிடையாது, பேர் எப்படி கொலுசு போடும்? ஏன்னா பேய நம்ம அப்படி சினிமா படத்துல பார்த்ததுனால அப்படி கற்பனையில் இருக்கும். இன்னும் அதை வேண்டி தாண்டினு சொன்ன 2 பல்லு 2 கொம்பு. ஏன்னா அழகான வீட்டை கட்டி அந்த வீட்டுக்கு கந்திஷ்டிக்காக என்ன செய்வாங்க முன்னாடி? அட தெளிவுகா, அவ்வளவு அழகான வீட்டை கட்டி ஒரு அலங்கோலப்படுத்துற. என்னன்னா நான் இன்னொரு பக்கம் நினைக்கிறேன், மனுஷங்க கண் அந்த அளவுக்கு மோசமா இருக்கா? கண் திருஷ்டி பட்டுச்சுன்னா அந்த வீடே நாசமா போயிரும். அதுக்காண்டி என்ன செய்றாங்க? அதை செஞ்சு வைக்கிறாங்க. சில பேர் அதை பார்த்து பேய் அப்படித்தான் வரும்னு. நான் சொல்றேன் அப்படியெல்லாம் வராது. நல்ல சினிமா நடிகர் மாதிரியா வரும். சினிமா நடிகர் மாதிரி விஜய் மாதிரியா வருவாரு, எம்ஜிஆர் மாதிரியா வருவாரு. அழகா வருவாங்க. அப்படியே வந்து அழகா நம்மகிட்ட வந்து பேச்சு கொடுப்பாங்க.
ஏன்னா மோசமா வந்தா தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? திடீர்னு ஒரு பேய் ஒரு வித்தியாசமா கருப்பா வந்து டாக்கன் தொங்க போட்டுக்கிட்டு நின்றுச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? வீட்டுக்கு போறீங்க, வீட்டில் அப்படி நின்றுச்சுன்னா என்ன செய்வீங்க? சவரி என்ன செய்வீங்க? கதவை போட்டு வீட்டு வந்துருவோம் பாஸ்டர் நம்ம பாட்டுக்கு அப்படி. இயேசுவின் நாமத்துல போமா. அதே இது ஒரு அழகா வந்து நின்றுச்சுன்னா டார்லிங் சாரி பிரதர், நீங்க வியாபாரத்துக்கு போகும்போதெல்லாம் உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படியா? உங்களுக்கு என்ன வேணும்? சோப்பு வேணுமா? சும்மா போங்க அங்கிட்டு அப்படின்னு பேச ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஆமா, அதுதான் ரூபத்தில். ஏன்னா அவன் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொள்ளுகிறவன். அவன் வேஷம் மாறித்தான் வருவான். ஆமா, நம்ம தான் விழிப்போடு இருக்கணும் எப்படி வர்றான் அப்படின்னு சொல்லி. கொடுக்கப்பட்டதை நம்ம ஜாக்கிரதையா காக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து ஏவாளை நெஞ்சாப்ல வஞ்சித்தான். ஏவாள் மூலமாக ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான். ரெண்டு பேரும் கொடுக்கப்பட்டதை அவங்க காத்து கொள்ளாததுனால, கொடுக்கப்பட்டதை சரியா செய்யாததுனால அதை இணைஞ்சாங்க, இழந்து போனாங்க. தெய்வ ஜனமே, தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்குள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அதனால என் மகனே கேள், என் வார்த்தையை ஏற்றுக்கொள். வார்த்தையை முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன தெரியுமா? வார்த்தையை ஆசீர்வாதமா வந்தா ஏற்றுக்கொள்றது. ஆமா, சமாதானமா இருப்பாய், நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னா ஏற்றுக்கொள்றதுக்கு அப்படியே சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, கர்த்தர் பேசினார் அப்படின்னு. அதே இது கடிந்து கொண்டு பேசினா, நீ சரியாகு, நீ உன் பார்வை சரியில்லை, உன் செய்கை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் நடக்க சரியில்லை, உன் ஜீவியம் சரியில்லை அப்படின்னு பேசினா தோத்துரும். முறைச்சு பார்க்கறது தோத்துரும். அசால்ட்ட ஒரு மாதிரியா நிற்கிறது. வசனத்தை வாசிங்க. சங்கீதங்கள் புத்தகம் 141வது சங்கீதம் 5வது வசனம். 141:5. நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை வார்த்தது போல் இருக்கும், அல்லல் தட்டுவது இல்லை. கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க. இங்கே இந்த மனிதன் சொல்லுகிறான் பாருங்க, தாவீது, நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்ன செய்யட்டுமா? கடிந்து கொள்ள சொல்றாரு. தோத்திரம், என்னை கடிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். ஏன் ஏதாவது குறை இருக்கா சொல்லட்டும், சுட்டி காட்டட்டும். ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். யோவான் ஸ்நானகன் வர்றாரு, ஏரோதை பார்த்து சொல்றாரு, ஏரோதே தோத்திரம், நீ செய்யறது சரியில்லை, நீ உன் சகோதரனுடைய மனைவியை வச்சிருக்கிறது சரியில்லை, பிலிப்பினுடைய மனைவி நீ வச்சிருக்க அப்படிங்கிற. ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன இல்லை, வார்த்தை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை, உடனே தூக்கி ஜெயில ஓடுவன, இவனை தூக்கி ஜெயில ஓடு. தாவீது அவனுக்குள்ள ஒரு தவறு. இப்பொழுது நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி கடந்து போகிறான். இப்ப நாத்தான் சில காரியத்தை சொல்லி தாவீதினிடத்தில் ஒரு ஸ்டோரியை சொல்லி சொன்னபோது, யார் அந்த மனுஷன்? அவன் தண்டனைக்கு பாத்திரவான் அப்படின்னு, நீயே அந்த மனுஷன். ஆமே அப்படி சொன்ன உடனே என்னடா சொன்ன? இவனும் ராஜாதான், அவனும் ராஜாதான். தூக்கி எடுத்து உள்ள போடல. அவன் சொல்லுகிறேன், தோத்திரம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக பாவம் செய்தேன், துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்திரித்தால், ஈசோப்பினால் என்னை கழுவி என்னை சுத்திகரியும். கையை வைத்து சொல்லுங்க. வார்த்தை ஏற்றுக்கொள்ளுது. கடிந்து கொள்ளட்டும், கடிந்து கொண்டு எனக்கு புத்தி சொல்லட்டும், அது என் தலை. அல்லல் தட்டுது. இன்னைக்கு யாரையும் கண்டிச்சு பேசக்கூடாது. வீட்டிலேயே பிள்ளைங்க பெத்தவங்க கண்டிக்க கூடாது. கண்டிச்சானே இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் என்கிட்ட ஓடி போயிடுவோம், பார்த்துக்கோ. போ இளையகுமாரன் அப்படித்தான் போனான். போய் தோத்தர் கலெக்டர் ஊத்தியம் பார்த்துட்டு திரும்பி வந்தாரு. கையை வைத்து சொல்லுங்க. போ. இன்னைக்கு சில பேர் மிரட்டுறது, ஏதாவது சொன்னா ஓடி போயிடுவோம், பார்த்துக்கோ அப்படின்னு. ஓடிப்போ, போனாத்தான் தெரியும். நீ போனாத்தான் எப்படின்னு தெரியும். வீட்டை விட்டு போனாத்தான் நிலைமை. போகும்போது நல்லா தான் இருக்கும். அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் உற்சாகப்படுத்தி தான் விடுவாங்க. ஆனா போன பிறகுதான் மாப்பிள்ளைக்கு என்னன்னு தெரியும். அவருக்கு என்ன கலெக்டர் வேலையா கொடுத்தாங்க? பண்ணி திக்கிற தவிடு கிடைக்கலையா? வீட்டுல என்ன அதிகாரம்? சோத்து தட்ட தள்ளி வைக்கிறது கிடையாது, சாப்பிட்டு அப்படியே இருந்துச்சு வந்துடுறது. ஆனா அங்க ஹோட்டல் கடையில தோத்துறேன். ஆனா என்ன செய்யறாரு நம்ம ஆளு அப்படின்னா, டேபிள தொடச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா பண்ற? அங்கிருந்து சவுண்டு வரும். தோத்துறேன். இங்க அப்படி கிடையாது, இங்க நம்ம தான் சவுண்டு. போனா தான் தெரியும். கையை ஊத்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்றார், என்னை கடிந்து கொண்டு புத்தி சொல்லட்டும், அது என் தலை என்ன செய்வதில்லை, அள்ளல் தட்டுவது இல்ல. கடினமான வார்த்தைகள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேணும் தெய்வ பிள்ளையே. அல்லேலூயா. இங்கிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ தேவ வார்த்தை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் என்னத்தான் சொல்றாரு, என்ன சரிபடுத்த விரும்புற, என்ன நேசிக்கிறாரு. வேதம் சொல்லுதுங்க, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கு எப்படி சிச்சிப்பாரு, பெரிய தடி எடுத்துட்டு வந்து அடிப்பாரு? இல்ல இல்ல, வார்த்தையினாலே கர்த்தர் நம்மளை சிச்சிப்பாரு. வார்த்தையை கொண்டு நம்ம கூட பேசுவாரு, குத்துவாரு. ஏன்னா அது இருபுறமும் திருக்குள்ள, அது பட்டயம். தோத்திரம், இந்த பக்கமும் குத்தும், பிரசங்கிக்கிற இந்த பக்கமும் குத்தும். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 17வது அதிகாரம் 11-12 ஆகிய வசனம். அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் எதை ஏற்றுக்கொண்டாங்க? ஹலோ, கேக்குறீங்களா? பின்னாடி எதை ஏற்றுக்கொண்டாங்க? எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? மனோவாஞ்சையாய், வார்த்தையை கேட்கறதுக்கு வாஞ்ச அவங்களுக்குள்ள. தோத்திர, ஆண்டவர் என்ன பேச போறாரு, நல்லதோ கெட்டதோ, ஆமா, என்ன சீர்படுத்தக்கூடியது, சிறப்படுத்தக்கூடியது, எனக்கு ஒருவேளை ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஏதோ வார்த்தைய மனோவாஞ்சையாய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறதா என்று வாரத்தில் ஒரு நாள் பைபிள் எடுத்து அவர் வாசித்து, அப்படியே போட்டிருக்குது. நான் மனசார கேட்கறேங்க, தினந்தோறும் நான் பைபிள் வாசிச்சேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் அப்படி சொல்லி யாரையும் காயப்படுத்த விரும்பல. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என்ன யாரும் நம்மளை நினைச்சிக்க கூடாதுன்னு சொல்லி நீங்க போய் சொல்லி கையை தூக்கிட்டு, அது வேற ஒரு பெரிய வேதனை. தோத்திரம், எல்லாரும் மத்தியில வெக்கப்பட்டது மாதிரியா சொல்றோம். பாருங்க, சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே. தெசலோனிக்கு அந்த சபையை சொல்றாரு, இன்னொரு சபையை சொல்றாரு, தெசலோனிக்கர் உள்ளவர்களை பார்க்கலாம் நல்ல குணம் படைச்சவங்களாக. அல்லேலூயா. ஏன்னா இந்த வசனம் ஜீவன் உள்ளதுங்க. இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள அவங்க வாழ்க்கை டோட்டலா மாறுது. அந்த சபையாரை பார்க்கலாம் அப்படிங்கிறார். ஏன்னா அது முதல்ல வந்த சபை, பெரிய சபை, இரண்டாவது வந்த சபை. ஆனா முதல்ல வந்த சபையை விட இந்த சபையில் உள்ளவங்க நற்குணசாலிகளாய் மாறிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? தினந்தோறும் வேதத்தை வாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். நான் சொல்றேன், இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுங்க. இந்த வசனம் தினந்தோறும் வாசிங்க. நம்ம ஏன் வசனத்தை வாசிக்க சொல்லி ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது நீங்க பைபிளை வாசித்து முடிக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் எப்படியாவது நம்ம கூட பேசும். ஆமென். வசனம் நம்ம கூட பேசுகிறது. ஏன்னா அது ஜீவன் உள்ளது, அதுக்கு வல்லமை இருக்குது, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அல்லேலூயா. தினந்தோறும் வேத வசனத்தை இருந்தாங்களா வாசித்து அவங்க ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கர் உள்ளவர்களை பார்க்கலாம் நல்ல குணம். நான் சொல்றேன், இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள நம்மளை நல்ல குணம் படைத்தவர்களா மாறுங்க. நம்முடைய குணம் மாறும், நம்ம பேச்சு மாறும், நம்முடைய சுபாவம் மாறும். அல்லேலூயா. யார் வாழ்க்கை மாறலையோ அவங்க இந்த வார்த்தை என்ன செய்யல. உங்க குடும்பத்தில் நீங்க பாருங்க, தோத்திரம், இவங்க இன்னும் மாறல, சர்ச்சைக்கு வந்து இத்தனை வருஷம் இன்னும் மாறல அப்படி நீங்க சொல்றீங்களா, அந்த வார்த்தை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. தோத்திரம், சர்ச்சைக்கு வருவாங்க, காணிக்க போடுவாங்க, தசமாம் கொடுப்பாங்க, நம்ம கூட சேர்ந்தெல்லாம் பாடுவாங்க, ஆராதிப்பாங்க. ஆனா வாழ்க்கை மாறவில்லையா, வசனத்தை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. எந்த ஒரு மனிதன் மனுஷி வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாளோ அவங்க வாழ்க்கை தான் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சீசர்கள் வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நாட்கள்ல முரட்டாட்டம் உள்ளவங்க. பேதுரு சாதாரணமான ஆளா அப்படின்னா முரட்டாட்டம் உள்ளவர். ஆமா, கத்தி எடுத்தார்னா வெட்டாம போட மாட்டார். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆயுதத்தை தூக்கியாச்சுன்னா ஒன்று வெட்டணுமா இல்லாட்டா கீழே கொத்தணுமா அப்படி சொல்லுவாங்க. கிளையாவது கொத்து, அறுவாளை தூக்கிட்டியே. ஆமா, பயங்கர இவர் பெரிய வீர. ஐயோ தோத்திரம், ஓங்கி அடிச்சா முடிச்சு போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில வேளைகளை நமக்குள்ள அப்படிப்பட்டதான எண்ணங்கள், சுபாவம் இன்னும் மாற மாட்டேங்குது, பேச்சு இன்னும் மாற மாட்டேங்குது, ஜீவி இன்னும் மாற மாட்டேங்குது. நான் சொல்றேன், வசனத்தை வாசிக்கிறோம், எத்தனையோ முறை வாசிக்கிறோம், நம்ம வாழ்க்கை மாறி இருக்கா, கசப்பு மாற மாட்டேங்குது, சிலரை மன்னிக்க கூடிய இருதயம் நமக்குள்ள வர மாட்டேங்குது. தோத்திரம். ஆனா வசனத்தை வாசிக்கிறோம். தோத்திரம். நான் சொல்ல, எத்தனை முறை வாசித்தாலும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை மாறவே. ஏற்றுக்கொள்ளுடைய வாழ்க்கை தான் என்ன செய்யும். தோத்திரம்.
நம்மளால மன்னிக்க முடியலையே, சில காரியத்தை மறக்க முடியலையே, சிலர் மேல இருக்கிற கசப்பை நம்மளால நீக்க முடியல. நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். காணவே மாட்டேன். உன் சகோதரனோடு உனக்கு ஆமா வழக்கு இருக்குமானால் உன் காணிக்கைய பலிபீடத்தின் கீழே வைத்து விட்டு போய் என்ன செய், ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கவே ஏத்துக்க மாட்டாரா? உன்னை எப்படி ஏத்துக்குவாரு? காயினையும் கர்த்தர் காயினுடைய காணிக்கை என்ன செய்யலையா? காயினையும் ஏத்துக்கல, காயினுடைய தோத்திரம். ஏன்னா அவனுக்கு சகோதரன் மேல ஒரு விரோதம் உள்ள கசப்பு. நான் சொல்றேன், இன்னும் சிலருக்குள்ள பகை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பகையை சிலுவையில கொன்று அப்படிங்கிறாரு. கொலோசியர்ல சொல்றாரு, அவர் கொன்னுட்டாரு. ஆனா நம்ம இன்னும் பகைய என்னால் அதை மன்னிக்க முடியாது, என்னால் அதை மறக்கவே முடியாது. அப்ப என்ன செய்யலாம்? ஒன்னு கொள்ளு இல்லட்ட சாகு, ஒன்னு போய் கொன்று. ஏன்னா கொன்னாலும் பரலோகத்துக்கு போக முடியாது, நீ செத்தாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமே, நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வர வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். தோத்திரம். உன் சகோதரத்தில் ஒரு குறை இருக்குது, மன்னிச்சிரு, மறந்துரு. தோத்திரம். அதுதான் தெய்வம் நமக்கு கொடுத்த கிருபை. ஏன்னா நீ வசனத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வசனம் உன் வாழ்க்கை என்ன செய்யும்? மாற்றும். ஆமென் சொல்லுங்க. ஏற்றுக்கொள். மாற்றும் போது நல்ல குணம் படைத்த ஒரு மகனாய் மகளாய் கர்த்தர் மாற்றுவார். யாக்கோபினுடைய நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபு ஒழித்து விட்டு எதை ஏற்றுக்கொள்ளுங்க? எப்படி ஏற்றுக்கணுமா? சாந்தமா ஏற்றுக்கொள்ளணுமா? பாஸ்டர் இன்னைக்கு என்னத்தான் பேசினார், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாரு, இதுக்கு பேர் சாந்தமா? ஹலோ, வேதம் சொல்லுது, அதை மறுபடியும் வாசிப்பா. ஆகையால் என்னதுங்க? என்ன இருக்குது? அப்ப உள்ள என்ன இருக்குது? நல்லா தானே சோப்பட்டு குளிச்சுட்டு வந்தேன், அழுக்குன்னு சொல்றாங்க. இது வெளியில உள்ள அழுக்கு கிடையாது. என்னதுங்க? உள்ள இருக்கிற அழுக்கு. எல்லாவித அழுக்கையும் என்ன குணங்க? உள்ள என்ன குணம் இருக்குது? ஆமா, நற்குணசாலிகளா இருக்க சொல்றாரு. அவங்க நற்குணசாலிகளா இருந்தாங்க. ஆனா உள்ள என்ன குணம் இருக்குது? துர்க்குணம். கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதாய் நாட்டப்பட்ட ரட்சிக்க வல்லமை உடையதுமாயிருக்கிற வசனத்தை என்ன செய்யுங்க? சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. வசனத்தை நீ சாந்தமா ஏற்றுக்கொண்டா அந்த வசனம் உனக்கு நன்மையை மட்டுமே செய்யும். வசனம் ஒரு நாள் உங்களுக்கு என்ன செய்யாது? தீமை செய்யவே செய்யாது. வசனத்தை நம்பி இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வசனம் உங்களுக்கு தீமை செய்யாதுங்க. வசனம் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யும். வசனத்தை ஏற்றுக்கொள். வார்த்தை என்ன செய்? தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள். 3வது காரியம், தேவ மனிதனை ஏற்றுக்கொள். தோத்திரம். நமக்கு நேரம் கம்மியா இருக்குது, சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13வது அதிகாரம் 20வது வசனம். யோவான் 13:20. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். மார்க்கு 10வது அதிகாரத்தில் 40-41 வசனம். மத்தேயு 10. உங்களை ஏற்றுக்கிறவள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் அடைவான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். 3வது நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? தேவ மனிதனை ஏற்றுக்கொள்ளணும். தேவ ஊழியக்காரன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரியை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, இயேசு சொல்றாரு, உன்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்ள. உங்களை எப்படி ஏற்றுக்கொள்றான்? உன்னை ஏற்றுக்கொண்டா என்னை ஏற்றுக்கொண்டா. ஆமென் சொல்லுங்க. உனக்கு இடம் கொடுத்தா எனக்கு இடம் கொடுக்கிறான். அதைத்தான் சொல்லுகிறாரு. ஒரு தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம் ஒருத்தன் ஏற்றுக்கொண்டா தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அவன் அடைவான். நீதிமான் என்கிற நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்வது நீதிமானுக்குரிய பலனை அடைவான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். எப்படி ஏற்றுக்கொள்ளணும் ஒரு தேவ மனுஷனை அப்படின்னா, கலாத்தியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13-14 வசனத்தை பாருங்க. கலாத்தியர் 4:13-14. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி
பிரசங்கித்து பண்ணாமலும் தேவதூதனை போலவும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கலாத்திய திருச்சபை விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறார். நான் உங்ககிட்ட முத வரும்போது எப்படி வந்தேன்னா பலவீனத்தோடு வந்தேன். ரொம்ப படிச்சவனா ரொம்ப பெருசா காட்டிக்கொள்ளத்தக்கதாக பலமுள்ளவனா வரல, பலவீனத்தோடு வந்தேன். ஆனா என்னை எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தேவதூதனை போல என்னை ஏற்றுக்கொண்டீங்க. அதோடு மட்டும் இல்ல, கிறிஸ்து இயேசுவை போல ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசி. அந்த கலாத்திய திருச்சபை அந்த ஊழியக்காரனை எப்படி ஏற்றுக்கொண்டதான் தேவதூதனை போல. அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஊழியக்காரனாய் நாங்க கடந்து வர்றோம்னா இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு எந்த ஒரு மனுஷி ஏற்றுக்கொள்கிறாளோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறாரு. ஏன்னா சாதாரணம் அல்ல, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான் அப்படிங்கிறாரு. ஒரு ஊழியக்காரன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரி. ஆனா கலாத்திய திருச்சபை எப்படி ஏற்றுக்கொண்டதா ஒரு தூதனை ஏற்றுக்கொள்வது போல. தோத்திரம். அது மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்குதா? ஏன்னா ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு அந்த அதிகாரத்தை கொஞ்சம் ஸ்தானாதிபதியா வச்சிருக்கிறாரு. அவர் இருக்க வேண்டிய இடத்துல எங்களை வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. தோத்திரம். ஏன் எங்களுக்காக ஜெபிக்க சொல்றாரு அப்படின்னா நாங்க ஜெபம் பண்ணா அதை கேட்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அதுக்காகத்தான் வச்சிருக்கிறாரு. ஐயா நீங்க ஜெபம் பண்ணி எங்களுக்கு அது நடக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும். தூதனை போல இப்படி தேவ மனுஷனை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு தெய்வ பிள்ளை தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறாங்களோ, கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, அவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். அவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை செய்வார். உங்க வாழ்க்கையில நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம், தேவ மனிதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க வேத புத்தகத்துல 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 8வது அதிகார சம்பவத்தை சொல்லி முடிக்கிற 4 முதல் 7 வசனங்களை நீங்க 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை அப்படி நீங்க பார்க்கும்போது தோத்திரம், சாமுவேல் என்று மனிதன் தேவ சமூகத்துல மண்டாடுகிறான். ஜனங்கள் மற்ற எல்லாரை போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அதுக்காக போய் முறையிட்ட போது அவர் சொல்றாரு, தோத்திரம், அவர்கள் சொல்லுகிறபடி செய். கர்த்தர் சொல்றார், அவர்கள் சொல்லுகிறபடி செய். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு. அப்போ ஒரு தேவ மனுஷனை நம்ம புறக்கணிச்சோம்னா தோத்திரம், தேவ மனிதனை இல்லை தேவனையே நம்ம என்ன செய்கிறோம்? புறக்கணிக்கிறோம். அப்போ தேவ மனுஷன் யார்? தேவ மனுஷி யார் அப்படின்னா தேவனுடைய ஸ்தானாதிபதி. கர்த்தர் எங்களை நிறுத்திருக்காரு. உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் உடையவளா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனபடினாலே ஏற்றுக்கொள். எதை அப்படின்னா தேவ மனிதனை ஏற்றுக்கொள். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 8 முதல் 10 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது எலிசா என்கிற தேவ மனிதனை சூனேம் பட்டணத்தில் உள்ளதான ஒரு கணத்துக்குரியவள் அவள் அப்படியே ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்டபடினால் அவளுடைய வாழ்விலே அவன் எதிர்பார்த்திராத ஒரு அற்புதத்தை அவள் அடைந்து கொண்டாள். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 10 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது சாரிபாத் ஒரு விதவை தோத்திரம் எலியா என்கிற தேவ மனிதனை ஏற்றுக்கொண்டபடியினாலே பஞ்சம் தீர்வரை பானையில எண்ணெயும் மாவும் குறையாதபடி கர்த்தர் குடும்பத்தில் அற்புதம் செய்தார். தெய்வ பிள்ளையே, தேவ மனிதனை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேண்டும். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த ஸ்தானாதிபதி, கர்த்தர் எனக்கு கொடுத்த தேவ மனுஷன், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகையால நீ உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனை நீங்கள் அப்படி கனத்துக்குரியவர்களாக ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தரையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ மனிதனை ஏற்றுக்கொள்ள. கடைசியா ஒரே ஒரு காரியம், தோத்திரம், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 15:7. நம்ம அதை வாசித்து முழங்கால் படியிடுவோம். மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல ஒருவரை ஒருவர் ஏற்று